ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ கண்கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று வரப்போகின்றது. அந்த திருப்பத்தை உன் தாயானவள் நான் இன்று உனக்கு ஏற்படுத்தி தரப்போகின்றேன். அதனால் ஏற்பட போகின்ற விளைவுகள் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு பயங்கரமாக இருக்க போகின்றது. பயங்கரம் என்றால் நான் சொல்வது அதனினுடைய விளைவுகள்தான் உனக்கு அதிகமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல நன்மைகளை அது தரப்போகின்றது என்பதனை உன் தாயானவள் நான் இன்று உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். என் தங்கமே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்களிடமிருந்து பதிலை உனக்கு பெற்றுத்தர போகின்றேன். என் செல்ல குழந்தையே, நீ நினைத்ததை விட இனி உனக்கான காலங்கள் எல்லாம் நல்ல காலங்களாகத்தான் இருக்க போகின்றது. இனி ஒரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னிடத்திலே நெருங்க விட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தும் நேரம் வந்துவிட்டது. உன் தாயானவள் யாரையுமே தண்டிக்கும் குணம் எனக்கு ஒரு பொழுதும் இல்லை. அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் நான் தண்டித்து விடமாட்டேன். எல்லோரையுமே திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருப்பேன். என் தங்க குழந்தையே, சிலரை எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலுமே ஒரு சில விஷயங்களில் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு நான் முயற்சிகள் செய்தாலும் கூட அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவது என்பது இயலாத ஒரு காரியம். அதனால்தான் அவர்களுக்கு எதை எடுத்து சொன்னாலுமே அவர்களால் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை அவர்கள் செய்து சூழ்ச்சி என்னும் வலைக்குள் சிக்கி அவர்கள் கஷ்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை வேண்டுமென்றே செய்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு சில நேரங்களில் அவர்களுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை நான் தண்டனையை வணங்குகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தாலே போதும். நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. நீ அதை நினைத்து மற்றவர்கள் உன்னை பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செவிசாய்த்து கொண்டிருப்பாயானால் உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்காதே. உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய தேவை என்ன என்பதனை நீ சொல்ல வேண்டும். உன்னிடத்தில் என்ன இல்லை, உனக்கு என்ன கஷ்டங்கள் என்பதனை யார் நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பினை உணர்ந்து கொண்டு உனக்காக உன்னோடு பழகுகின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிப்பு கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கனவு என்ன என்பதனை நீ சொல்ல வேண்டும். உனக்கு எதிர்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை அவர்களிடத்தில் மட்டுமே நீ சொல்ல வேண்டும். யார் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னிடத்தில் பேசுகிறார்களோ, உன்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, அதையும் மீறி நீ உன் வார்த்தைகளை மதிக்காதவர்களிடம் நீ சென்று சொல்வாயானால் உனக்கு வருத்தம்தான் மிச்சமாகும். அதனை என் குழந்தையே நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, அதே போல உன் மீது யார் ஒருவருக்கு உண்மை அன்பும் அக்கறையும் இருக்கின்றதோ அவர்களிடம் நீ உன் மனதில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் மறைக்காமல் நீ சொல்லலாம். ஏனென்றால் அவருக்கு உன்மேல் இருக்கின்ற உண்மையான அன்பு நிச்சயமாக உனக்கு நல்ல ஒரு தீர்வினை கொடுப்பது மட்டுமல்லாமல் நல்ல ஆறுதலையும் உனக்கு கொடுக்கும். என் தங்க குழந்தையே, நீ விழும்பொழுது விழுகின்ற வேகத்தை விட நீ அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு எழுந்திருக்கின்ற வேகம் அதிகமாக இருந்தால்தான் நிச்சயமாக உன்னை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. நீ அந்த வேகமாக எழுந்திருப்பது என்ன என்பது யாரையும் தோற்கடிப்பதற்காக அல்ல. உன்னை பார்த்தாலே அவர்கள் பயந்து நடுங்க வேண்டும், உன்னை பார்த்தாலே பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். என் குழந்தையே, உன்னை பார்த்து நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாமே பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாது,
என்று நினைத்து உன் பின்னால் நின்று சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே. ஆனால் அதனை நீ கவனித்து விடுவாய். நம்மை பார்த்துதான் ஏதோ சொல்லி சிரிக்கின்றார்கள் என்று நீ மனம் நொந்து போவாய். நீ செய்கின்ற வேலையில் பின்னெடுத்து விட்டால் அங்கே நீதான் நஷ்டப்படுகின்றாய். அங்கே நீதான் உன் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றாய். அவர்கள் கேலி கிண்டல் மட்டுமே செய்வார்கள். அதே சமயத்தில் எப்பொழுது நீ உன்னை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கின்றார்களோ அதனை நீ கண்டு கொள்ளாமல் நம் காரியத்தில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த அடியினை எடுத்து எப்பொழுது நீ வைக்கின்றாயோ அப்பொழுது அங்கே முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையை வென்று காட்ட ஆரம்பித்து விடுவாய். என் குழந்தையே, ஆரம்பத்தில் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையா? அவர் எப்படி இருந்தால் நமக்கென்ன? இது நமக்கு தேவையில்லாத வேலை. நம்முடைய பிரச்சனைகளே அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். முதலில் அவர்கள் சொல்வதனை கேட்டு அங்கேயே நின்று விடாதே என் குழந்தையே. அதன் பிறகு நீ எந்த எல்லைக்கு செல்கின்றாயோ, நீ உன் வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட நினைக்கின்றாயோ அதை கண்டு எவன் உன்னை பார்த்து சிரித்தானோ, எவன் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்றானோ, எவன் உன்னை பார்த்து கேள்விகள் செய்கின்றானோ அவனெல்லாம் உன்னை பார்த்து வியந்து போவான், பயந்து நிற்பான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய அந்தஸ்தானது இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கும். அதற்கு உன்னிடத்திலே வெற்றி என்பது நிச்சயமாக வேண்டும். நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய பாதையில் நீ நடந்து கொண்டே இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க குழந்தையே. நீ அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இறுதியில் அந்த பொறாமை அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தை பார்த்து அவரினுடைய குணங்கள் ஒவ்வொன்றாக மாறும். அவர்களினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றாக மாறும். இவனையா நாம் கேலி செய்தோம், ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரை போல வாழ வேண்டும் என்பது போலதான் அவர்கள் நினைப்பார்கள். என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, நீ வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, நாளைக்குள் உன்னுடைய இல்லத்தில் நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று இரவை அம்மா சொன்னது உனக்கு காரணம் என் தங்கமே. நாளையோடு நீ 2 வருடங்களாக என்னிடம் வைத்திருந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அதிசயத்தை நடத்தி காட்ட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இப்போது அதை முடிவெடுத்து வைத்துவிட்டுதான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன். இன்று இரவு ஆனது உன்னுடைய இல்லத்தில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய இரவாக இருக்க போகின்றது. என் தங்கமே, எந்த விஷயங்களை நினைத்து மனதிற்குள் நீ கலக்கத்தை கொண்டாயோ, எந்த ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்தில் நடந்தால் எல்லோரும் மனமகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய இல்லத்தில் நான் நடத்தி காட்டப் போகின்றேன். என் தங்கமே, அது மட்டும் அல்லாமல் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு தீய சக்தியினை விரட்டியடிக்கவும் போகின்றேன். நீ நினைக்கலாம், தீய சக்தி என்றால் யாரோ நம் இல்லத்திற்குள் ஏவிய செயல்கள் என்று. என் தங்கமே, நான் இன்று வெளியில் அனுப்பப் போகின்ற தீய சக்தியானது அது போன்றது கிடையாது. உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனம் முழுவதும் தீய எண்ணங்கள் மட்டுமே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது. அவருக்குள் இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை நான் இன்று வெளியில் அடித்து விரட்டப் போகின்றேன். நாளைய விடியலிலிருந்து அவர்கள் நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே தன்னுடைய மனதிற்குள் வைத்திருப்பார்கள். எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும், எல்லோரிடத்திலும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நினைக்கப் போகின்றார்கள். எப்பொழுதும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு முட்டுக்கட்டையாக நின்று கொண்டிருப்பவர்கள். நீ எந்த காரியத்தை எடுத்து செய்வதாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக எதிர்மறை வார்த்தைகளை தந்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள்தான். என் பிள்ளை
பிள்ளை ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய தொடங்கிய பிறகும் கூட இவர்களினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதில் கஷ்டத்தை ஆக்கிவிடும். நாம் எதற்கு இதை செய்ய வேண்டும் என்று நினைக்க தொடங்கி விடுவாய். அந்த அளவுக்கு எந்த காரியத்திலும் உன்னால் எதுவும் செய்ய முடியாதபடிக்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த ஒருவரினுடைய மனதில் இருந்து அந்த தீய சக்தியை நான் எடுத்து வெளியே விரட்டப் போகின்றேன். என் தங்கமே, அவர்களுக்கு நல்ல மனது வேண்டும். அவர்களுடைய மனதில் இப்படி தீய எண்ணங்கள் வரக்கூடாது என்றுதானே நீ 2 வருடங்களாக என்னிடம் வேண்டுதல் வைத்து கொண்டிருந்தாய். அவர்களுக்கு இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வந்தது என்று ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் முன்பெல்லாம் அவர்கள் இப்படி கிடையாது. ஆனால் இந்த 2 வருடங்களாக இவர்களின் எண்ணங்கள் அதிக மாற்றத்தை கொண்டிருக்கிறது. இவர்கள் எதை செய்தாலும் அதில் எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. இவர்களோடு 2 நிமிடம் பேசிவிட்டால் போதும், நம்முடைய எண்ணங்கள் கூட எதிர்மறையாக மாறிவிடும். நான் ஒரு செயலை செய்ய நினைத்து தொடங்கினாலும் அதை நம்மால் செய்ய முடியாமல் போய்விடும். என் தங்கமே, நம்மால் செய்ய முடிக்கும் என்று நினைக்கின்ற காரியத்தை கூட செய்து முடிக்காதபடிக்கு நம்முடைய எண்ணங்களை மாற்றி விடுவார்கள். இப்படி ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் ஒருவரின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதிப்பினை ஏற்படுத்த முடியும் என்பதை உன் தாயானவள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. என் பிள்ளையே, எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சிந்தனைகளையும் உனக்குள் விதைத்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் இனியும் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் உன் தாயானவள் இன்று இரவு இந்த விஷயத்தை நான் நடத்தி விடுகிறேன். இனிமேலும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்கள் யாருடைய மனதிலும் தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. யாருமே மற்றவர்கள் வாழ்க்கையை பற்றி நல்ல விதமாக எண்ண வேண்டும். என் தங்கமே, நம்மை போலதான் மற்றவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதனை நினைக்க வேண்டும் என்று எல்லோர் மனதிலும் நல்ல எண்ணங்களை நான் விதைக்கின்றேன். நான் இன்று ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றத்தினால் இனி ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் ஒருவருக்கொருவருக்கு வராது. ஒருவரின் மீது ஒருவருக்கு இருக்கின்ற அக்கறை இன்னும் பெருகும். என் குழந்தையே, எத்தனை பேர் இங்கே நினைக்கின்றார்கள் தெரியுமா? உடன் பிறந்த உறவுகள் கூட இருந்தும் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவர் நன்றாக இருந்தால் இன்னொருவருக்கு அது பிடிப்பதில்லை. ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறினால் சரி, நம்முடைய உடன் பிறந்த உறவுதானே வாழ்க்கையில் முன்னேறுகின்றார் என்ற எண்ணம் நல்லபடியாக இருக்கட்டும் என்று ஒரு நாளும் சிந்திப்பதில்லை. மாறாக அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு பொறாமைப்படுவது. எங்கே அவர் நன்றாக இருக்கின்றார்கள், நீ எதற்கு இப்படி இருக்கின்றார் என்று ஒருவர் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டால் அந்த உடன் பிறந்த உறவின் மீது எண்ணங்கள் எல்லாம் தவறான எண்ணங்களாக மாறிவிடுகின்றது. அவர்களின் வாழ்க்கையின் மீது நமக்கு பொறாமை எண்ணங்கள் வந்து விடுகின்றது. இது போன்று இருக்கின்ற உறவுகளும் நிறைய பேர் இருக்கத்தானே செய்கின்றார்கள். அவர்கள் மனதிலும் எண்ணங்களை நான் நிச்சயமாக மாற்றுகின்றேன். உடன் பிறந்தவர்கள் என்றால் என்ன? அவர்கள் முன்னேறினால் நமக்கு சந்தோஷம் என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் இப்போது வந்திருக்கின்றது. அதனால் என்னுடைய பிள்ளை, நீ எதற்குமே மனவேதனைப்படாதே. என்ன நடந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். அவள் நம்முடைய குடும்பத்தின் ஒற்றுமைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். யார் என்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதில் கெட்ட எண்ணங்களை விதைக்க நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த அம்மா சரியான பாடத்தினை ஒரு நாள் புகட்டி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் பிள்ளை, நீ சில நேரம் செய்கின்ற செயலில் உனக்கு தோல்வி கிடைத்தால் உடனே என்ன நினைக்கின்றாய்? இவர்கள் பேசிய வார்த்தைகள்தான் இன்று நமக்கு இந்த நிலையை கொடுத்திருக்கின்றது. இவர்கள் சொன்னதனால் தான் நமக்கு வெற்றி கிடைக்காமல் போய்விட்டது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? அந்த அளவிற்கு இவர்களினுடைய வார்த்தைகள் உன் மனதை நலமாக்கி இருக்கின்றது. என் தங்கமே, இனிமேலும் நீ இந்த அளவிற்கு ஒருவரின் வார்த்தைகளினால் காயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும். என் பிள்ளையே, நீ வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. இந்த தாயானவள் அவ்வளவு எளிதாக யாருக்கும் உதவியும் அல்லது யாருக்கும் எந்த ஒரு காட்சியையும் கொடுத்து விடுவது கிடையாது. ஏனென்றால் என் தங்கமே, முன்னால் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதிகள் இருக்கின்றது. என்ன தகுதிகள் தெரியுமா? நிறைய பொன் வைத்திருக்க வேண்டும், நிறைய பொருள் வைத்திருக்க வேண்டும், நிறைய வசதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதா? நிச்சயமாக கிடையாது. என் தாயானவள் அதற்கு ஒரு தகுதியே எனக்கு வேண்டாம். என் தங்கமே, எனக்கு தேவை என் முன்னால் நிற்கின்ற குழந்தையின் மனதில் எந்த விதமான கள்ளக்கபடமும் இருக்கக்கூடாது. உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். தன்னிடம் எத்தனை பொன்னும் பொருளும் இருந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற மனது இருக்க வேண்டும். யாரிடத்திலும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடாது. எப்பொழுதுமே அன்போடும் அமைதியோடும் இருக்க வேண்டும். என் தங்கமே, வார்த்தைகளை பேசும்போது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது. உன்னுடைய மனது உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். இப்படி இது போன்ற தகுதிகளை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக இந்த தாயானவள் எளிதாக நெருங்கி வந்து விடுவேன். என்னுடைய ஆசைகளையும் பெற்று விடுவார்கள். அவர்களுக்கு என்றுமே நான் துணையாக இருப்பேன். இன்று என் பிள்ளையின் இந்த ஆசைகளை எல்லாம் நான் பெற்றிருப்பதனால் தான் என்னுடைய அன்பினை நீ பெற்றிருக்கிறாய். என் தங்கமே, இப்பொழுதே என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே. என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கவிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் இல்லத்தில் இந்த மாற்றங்களை எல்லாம் நான் கொடுத்து விட்ட பிறகு நாளைய விடியலில் என் பிள்ளை மனநிறைவோடு நீ இருக்க வேண்டும். நான் சொல்வது போல நீ நடந்து கொள்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க விரும்பியதை எல்லாவற்றையும் சந்தோஷமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன் தாயானவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுதும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். உனக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரி. உனக்காக என் இரு கரங்களை நீட்ட நான் ஓடோடி வருவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.